ஜனநாயகன் படத்துல இருந்து லேட்டஸ்டா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா இப்ப சோஷியல் மீடியால சுத்திக்கிட்டு இருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்ததுல இருந்து படத்தோட எதிர்பார்ப்பு இன்னொரு 100 மடங்கு அதிகமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த படம் பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால ரசிகர்கள் கொஞ்சம் வெக்ஸல்ல இருந்தாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த படம் ஒரு ரீமேக்லாம் கிடையாது. ஒரு புது சப்ஜெக்ட தான் தளபதி எடுத்திருக்காரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் லுக் மூலமாவே தெரியப்படுத்திட்டாங்க. அதுவும் படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் எம்ஜிஆர் பாணியில இருந்ததுனால ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. இப்ப எல்லாருமே தளபதியை ஒரு நடிகரா பாக்குறது இல்ல, ஒரு தலைவனா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த அரசியல் படமான ஜனநாயகன் படம் ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கிடையில ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பத்தின ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி காதலர் தினத்தன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எம்ஜிஆர் படத்துல இருந்து நான் ஆணையிட்டால் பாடலை இந்த ஜனநாயகன் படத்துல ரீக்ரியேட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. சோ ஒருவேளை அந்த பாடலை ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா வெறித்தனமா இருக்கும், தொண்டர்கள் பயங்கர ஹாப்பி ஆயிருவாங்க. இதை தவிர தளபதி இந்த படத்துல 2 பாடல்கள் பாடியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ எந்த பாடல் ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, ஏப்ரல் 14 காதலர் தினத்தை முன்னிட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சுத்திக்கிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.